ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் இருந்து கிடைச்ச பொருள்களினுடைய அறுவடையை தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து அழகான இந்த அடுக்கு சங்குப்பூ கிடைச்சிது நமக்கு. இது புதுசாக முளைச்சி வந்த செடி தான். இது வந்து 2வது பூ. ஸோ நேற்றத்து பூ இன்னத்து பூ ரெண்டையுமே வந்து நம்ம இன்றைக்கி காலையில் குடிக்கிற தேநீருக்காக வந்து இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையிலேருந்தும் கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து முசுமுசுக்கை கீரை. இந்த முசுமுசுக்கை கீரையிலேருந்து இது எல்லாமே தானாக முளைச்சி வந்ததுங்க. இந்த செடிகள் எல்லாமே முதல்ல இருந்த பெரிய செடிகள்லேருந்து தானாக முளைச்சி வந்தது. இதிலிருந்தும் கொஞ்சம் இலைகளை நான் பறிச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ராத்திரி உணவுக்கு வந்து நம்ம சூடாக இருந்த சாதத்து கூட மூலிகை ரசம் தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலைகளையெல்லாம் நான் வந்து இப்போவே பறித்து வச்சிட்டேன். இந்த முசுக்கை இலையை வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க, பறித்து வச்சுக்கலாம். ஏன்னா சாயங்காலம் வந்து இலைகள் பறிக்கிறதுக்கு ஆகாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இலைகள் பறிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து தூதுவளைங்க, தூதுவளை கீரை. இதில் மேலேயும் கீழேயும் முள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட வந்து நான் புளிச்ச கீரையும் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன்னா இதில் வந்து நம்ம புளி சேர்த்த மாட்டோம் இந்த மூலிகை ரசத்தில். அதனால் புளிச்ச கீரை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பறித்து அந்த செடியில் இருந்த முடக்கத்தான் கீரையை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டில் வெத்தலை கொடி இருக்குங்க, அதிலிருந்து ஒரு 4-5 வெத்தலை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சைடில் வந்து இதை அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மூலிகை. அதிலிருந்தும் கொஞ்சம் இலைகளை நான் எடுத்துட்டேன். இந்த செடியை பற்றி தனியாக ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் கற்பூரவள்ளி இலை வந்து 3 மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமான வாசனை வந்ததுன்னா ரசத்தில் நமக்கு சாப்பிட முடியாது. அதனால் 3 இலையை மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் இது பாருங்களேன், இது வந்து மஞ்சள் கலர் பூவிடக்கூடிய மந்தாரை பூச்செடியினுடைய இலைகள். இதை வந்து திருவாச்சி அப்படின்னுமே சொல்லுவாங்க. இதை இலையை விரித்து பார்த்தோம்னாக்கா நமக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குங்க. இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல மூலிகை. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம மிளகா செடியில் வந்து பச்சை மிளகா எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது பழுக்க ஆரம்பிச்சிருந்தது. அதையும் வந்து நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் அறுவடை பண்ணிங்கங்கிறத சொல்லுங்கள். அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இல்லைங்களா? ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பி ஹாப்பி. இதுதான் என்னோடய அறுவடை இன்றைக்கி.